அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம சேனல்ல நிறைய நபர்கள் இந்த மாதிரி சார் எனக்கு வந்து மிஸ் கிடைச்சிருக்கு, ஆல் இண்டியா கோட்டால கிடைச்சிருக்கு, அண்ட் 567க்கு ஆல் இண்டியா கோட்டா, ஐ மீன் நேஷனல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் பிசி என்சிஎல்ல கிடைச்சிருக்கு, அப்படி நிறைய பேர் ஷேர் பண்றீங்க. அண்ட் இது வரைக்கும் நான் கேட்டதில் லோவஸ்டான பிசியோட இதில் 567 மிஸ் கிடைச்சது தான் லாஸ்ட்டு. ஸோ அதனால நிறைய விஷயம் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். நம்ம சேனலோட வாட்ஸ்அப் லிங்க் ஆனது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிங்க. அண்ட் யாரெல்லாம் காலேஜுக்குள்ளே ஜாயின் பண்ணுறீங்களோ நம்ம சேனலை பற்றி தெரியாத நபர்களுக்கும் நம்ம சேனலோட அவேர்னஸை கண்டிப்பாக கொடுங்க. சித்தானோட டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக இந்த சேனல் அடுத்தடுத்த கட்டத்துக்கு மூவ் ஆகிறதுக்கு உங்களோட கைகோர்ப்பும் தேவை அப்படின்றத நான் வந்து இந்த இடத்துல ஒரு ரெக்வஸ்டாக கேட்டுக்கிறேன். இனியும் அடுத்தடுத்த ஸ்டேஜில் இன்னும் நிறைய கண்டென்ட்ஸ், இது மட்டும் இல்லாமல் சித்தாவில் உள்ள ஒவ்வொரு கான்செப்ட்ஸும் நம்ம வந்து இங்கிலீஷில் உள்ள விஷயங்கள் எல்லாமே நம்ம இங்கிலீஷில் இதை டிரான்ஸ்லேட் பண்ணி குளோபலைசேஷன் ப்ராசஸில் நம்ம வந்து உள்ளே போகணும் அப்படின்றதான் இந்த சேனலோட கோல். ஸோ கண்டிப்பாக இது எல்லாமே நம்ம எல்லாமே சேர்ந்து இணைஞ்சா மட்டும்தான் முடியும். ஸோ தயவு செய்து எல்லாருமே இணைஞ்சு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ண கண்டிப்பாக வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். ஸோ இந்த சேனல் நம்ம இன்னும் நிறைய விஷயம் சித்தானாலே எங்கே தேடினாலும் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலை இருக்கிற சமயத்தில் இந்த விஷயத்த இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்ற என்னுடைய கோல். இதில் நீங்களும் இருக்கீங்க அப்படின்ற நான் நம்பிக்கையோடு ரொம்ப சந்தோஷமாக இந்த சர்வே ரிசல்ட்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறேன். இந்த சர்வே ரிசல்ட்ன்றது போன சனிக்கிழமை ரிலீஸ் ஆகிருக்கணும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அனலைசிஸ் டிலேனால ஒரு 6 days டிலே ஆயிருக்கு. ஸோ மன்னிக்கணும் தாமதத்திற்கு. ஸோ என்ன விஷயம் அப்படின்னா, சம்பாட் உங்களுக்கு ஒரு விஷயம் கொடுக்குறேன் அப்படின்னா அது ரொம்ப ஆத்தென்டிகேட்டிவாகவும் சயின்டிஃபிக்காகவும் இருக்கணும் அப்படின்றது என்னுடைய எண்ணம். ஸோ இப்போ ஏனோதானோ நான் வந்து ஏதோ ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணினாலோ ஏதோ ஒரு விஷயத்தை நான் அவுட்புட்டை சரியாக கொடுக்கலனா அப்படின்னாலோ எனக்கு ஒரு திருப்தி இருக்காது. அந்த திருப்தி இல்லாத ஒரு காரணத்தினால தான் நான் கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஸ்டாண்டர்டாக அனலைசிஸ் பண்ணி அதுக்கு, ஏன்னா நான் அனலைசிஸ் பண்ணேன்னா அது எனக்கு ஒரு அவுட்கம் கிடைக்கணும். ஸோ அந்த அவுட்கம்காக தான் வெயிட் பண்ணினேன். ஸோ டெஃபினட்டாக அந்த அவுட்கம் அப்படின்றது கிடச்சிருக்கு. ஸோ அந்த டேட்டாவை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இந்த சர்வே ஆனது நம்மளுடைய அட்மிஷனுக்காக காத்திருக்கக்கூடிய ஆயுஷ் சிஸ்டம்காக அட்மிஷனுக்கு காத்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இந்த சர்வேவானது பண்ணப்பட்டது. ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட அந்த பேட்டர்ன் ஆஃப் ஸ்காலர்ஸ் என்ன மாதிரியான அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் இருக்கிறாங்க, அவங்களோட மார்க் ஒரு குறிப்பிட்ட ஸ்பெசிஃபிக் டேர்ம்ஸ் வச்சு எப்படி இருக்குது அப்படின்றத பிரிச்சுக்கிட்டோம். இட் இஸ் அண்ட் டிஸ்கிரிப்டிவ் பேட்டர்ன் ஆஃப் அனாலிசிஸ் ஃபாலோடு. இதில் கூட நாங்கள் அதாவது ஸ்டாட்டிஸ்டிக்கலி நாங்கள் பிளான் பண்ணது எங்களோட சாம்பிள் சைஸ் அப்படின்றது 128. பட் சார் எப்படி சார் இங்கே வந்து 2000 பேர் இருக்கிறாங்க, இத்தனை நபர்கள் இருக்கிறாங்க, பட் ஹவு இட் இஸ் 128 பேருக்கு பிளான் பண்ணி இதை 2000 மெம்பருக்கு சொல்ல முடியுமா, அந்த ப்ரெடிக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால், அதாவது ஒரு ஊரில் ஒரு ஒரு எலெக்ஷனோ ஏதோ ஒரு விஷயமா நடக்குது, இந்த இடத்துல இப்படி ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் சேஞ்ச் நடக்கும் அப்படின்றத ப்ரெடிக்ட் பண்ணி ஒரு குரூப் ஆஃப் பாப்புலேஷனில் மட்டும் பண்ணி சொல்ல முடியுது இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் மெத்தடில் கூட ஸ்ட்ராங்கான சாம்பிள் சைஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சித்தாக்குள்ளே போகிறீங்க, இந்த விஷயத்தையும் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கணும். ஸோ பெரிய லார்ஜ் ஸ்கேலில் ஒரு சாம்பிள் சப் யூனிட்டை வச்சு நம்மளால் இந்த டேட்டாவை அனலைசிஸ் பண்ண முடியும். ஸோ அந்த விஷயத்த நான் இதில் கையில் எடுத்து பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கு எக்ஸாக்ட் நீடு 28, பட் சர்வேல பார்ட்டிசிபேட் பண்ணது 151 கேண்டிடேட்ஸ். சரியா. ஸோ அவங்க எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக இதுக்கு அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ முதல்ல என்னென்னா, இந்த கேண்டிடேட்ஸில் மொத்தம் வந்து 110 பேர். சரியா. நம்ம அதில் டோட்டலாக இருக்கக்கூடிய 151 நபர்களில் 110 நபர்கள், அதாவது 72% நான் 7.5 ரிசர்வேஷன் கேண்டிடேட்ஸ். ஸோ கூடவே 41 கேண்டிடேட்ஸ், அதாவது 27% கேண்டிடேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 ரிசர்வேஷன்ஸில் வரக்கூடிய கேண்டிடேட்ஸாக இருந்தாங்க. ஸோ இந்த ஸ்டடியில் இது ஒரு மெயினான ஒரு இது. ஸோ ஏன்னா 1/4ன்றது 7.5 ரிசர்வேஷன்ஸில் வராங்க. ஸோ இப்போ நியர்லி வந்து உங்களுக்கு ஒரு 1000 மெம்பர்ஸ்னு எடுத்தால் கூட 250 மெம்பர்ஸ் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வர மாதிரி இருக்கிறாங்க. ஸோ அப்போது 7.5க்கான காம்படிஷன் அப்படின்றது வர ஒவ்வொரு இயரும் ஏறிக்கிட்டே தான் வருது அப்படின்ற டேட்டாவை இது உங்களுக்கு குறிக்குது. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள ஒரு முக்கியமான ஒரு அப்டேட்டாக இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். அதன் பிறகு சார் இந்த செக்ஷனில், அதாவது நான் வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வரேன் சார் அப்படின்ற மாதிரி எத்தனை பேர் இருக்கீங்க அப்படின்னா 61%. அதாவது அடுத்தடுத்த டேட்டாவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதாவது பார்த்தீங்கன்னா சார் என்னோட இது வந்து பிசி. ஸோ பிசியில் கிட்டத்தட்ட 40% கேண்டிடேட்ஸ் வந்து பிசியில் வராங்க. எம்பிசி, அதாவது இந்த 140 ப்ரெடிக்ட் பண்ணோம் அப்படின்னா 2000 மெம்பர்ஸ்க்கு ப்ரெடிக்ட் பண்ணும்போது 40% வந்து டோட்டல் ஸ்காலர்ஸ் எல்லாருமே வந்து எம்பிசியில் இருப்பாங்க, பிசியில் இருப்பாங்க. 35.8% எம்பிசி ஸ்காலர்ஸாக இருப்பாங்க. 13.9% எஸ்சி ஸ்காலர்ஸாக இருப்பாங்க.
பிசி ஸ்காலர்ஸ் எப்போவுமே லிமிட்டடான கேண்டிடேட்ஸில் இருப்பாங்க. அதாவது 6.62% வந்து நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்லாம் வந்து நம்ம அனலைசிஸ் பண்ணி எடுத்துருக்கிறோம். ஸோ அன்ரிசர்வ்ட் ஓப்பன் கேட்டகரி எப்போவுமே 2.65 ஸ்காலர்ஸ் வந்து டைரெக்டாக ஓப்பனில் வந்து மூவ் ஆகுங்க. இது ஓப்பன்றவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பனில் இருக்கக்கூடிய நபர்கள். சரியா? அப்பா குரூப் 1 போஸ்ட்டில் இருக்காரு, அல்லது கிரேட் ஏ கெசடட் ஏ போஸ்ட்டில் இருக்காரு. ஸோ டெஃபினெட்லி ஐ கான்ட் ஏபிள் டு கெட் ஓபிசி பிசிக்குள்ளெலாம் வரமாட்டேன், நான் வந்து அன்ரிசர்வ் தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சமயத்தில் அதனால தான் அந்த கேட்டகரி மட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஸோ இந்த காரணத்தில் இதில் குறைவாக இருக்கிறதுனால தான் நீங்கள் பிசியோ எம்பிசியோ எஸ்சியில் இருக்கிறதுனால நீங்கள் மார்க் அதிகமாக இருக்கிறதுனால உங்களால் டைரெக்டாக ஓப்பன் கேட்டகரி அன்ரிசர்வ் கேட்டகரியில் உங்களுக்கு ஃபில் பண்ணுறாங்க. நேற்றுக்கெலாம் நம்ம நிஸ்ஸோட டேட்டாலாம் நீங்கள் டெய்லி ஃபாலோ பண்ண நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணுறீங்கன்னா அழகாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓபிசியாக இருந்திருப்பாங்க, பட் தே யூஸ் டு அலாட்டட் அண்டர் ஓப்பன் கேட்டகரி அன்ரிசர்வ்டில் அவங்களுக்கு வந்து சீட் கிடச்சிருக்கும். ஸோ இந்த காரணம் எல்லாமே இதனால தான். ஏன்னா 2.65% தான் இருக்கிறாங்க, அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. மீதம் உள்ள பெர்சன்டேஜ் என்ன பண்ணுவாங்க, மீதம் உள்ள 30% வந்து மற்ற கேட்டகரிஸில் இருக்கிறவங்க ஹையர் மார்க்கில் இருக்கிறவங்க தாராளமாக உள்ளே போய்க்கலாம் அப்படின்றதான் இது. இந்த மாதிரி போகிறதுனால இப்போ நீங்கள் ஒரு எம்பிசியில் உள்ளவங்க அன்ரிசர்வ்டில் உள்ளே போய் எடுக்கிறதுனால நமக்கு எம்பிசியில் உள்ள ஒரு நபருக்கு சீட்டு வந்து அதிகமாக கிடைக்கும், இன்னொரு சீட்டு ஒருத்தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதுதாங்க அந்த கோட்டாவோட பெனிஃபிட்ஸ் அப்படின்றது. எஸ்சிஎஸ் காலேஜ் அப்படின்றது 0.62, அதாவது 1%க்கும் குறைவாக தான் இருக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போது 1000 மெம்பர்ஸ் எடுத்தோன்னா 16 மெம்பர்ஸ் மட்டும்தான் இந்த கேட்டகரிக்குள்ளே வந்திருப்பாங்க. ஸோ இதுதான் இப்போ உள்ள நமக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான ஒரு டேட்டா. ஸோ இந்த டேட்டா வச்சு தான் நம்ம அடுத்தடுத்து கட்டம் மூவ் பண்ண போகிறோம். சரி, இது எப்படி சார் ஸ்டாட்டிஸ்டிக்கில் 2000 மெம்பர்ஸ்க்கு வந்து நம்ம கவர் பண்ணலாம் அப்படின்னா, ஒரு 2000 சீட்ஸ்க்கு இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அப்படி அப்ளை பண்ணி பார்த்தோம்னா 800, இந்த 2000 கேட்டகரைஸ் பண்ணோன்னா 808 பேர் வந்து பிசியில் இருப்பாங்க, 716 பேர் வந்து எம்பிசி ஸ்காலர்ஸாக இருப்பாங்க, எஸ்சி கேட்டகரியில் 278 ஸ்காலர்ஸ் இருப்பாங்க, பிசி கேட்டகரியில் 132 ஸ்காலர்ஸ் வந்திருப்பாங்க, யூஆரில் 53 ஸ்காலர்ஸ் வந்திருப்பாங்க, எஸ்சிஏ கேட்டகரியில் 13 ஸ்காலர்ஸ் வந்திருப்பாங்க. ஸோ இப்போ நமக்கு சீட் வந்து ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தோம், கவர்மெண்ட் சீட் வந்து ஒரு சில கேட்டகரிஸ் வந்து இருக்குது. ஐ மீன் இதெல்லாமே நம்ம போன வீக்கில் பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ போன வீக்கில் நம்ம ஒரு டேட்டா ஒரு வீடியோ ஒன்று ரிலீஸ் பண்ணியிருந்தோம். அந்த டேட்டாவில் ஒரு தெளிவான ஒரு ஐடியா வந்து பண்ணியிருப்போம். அந்த தெளிவான ஐடியாவில் எப்படின்னா, உங்களுக்கு எப்படி வந்து கவர்மெண்ட் சீட்ஸில் வந்து உங்களுக்கு அதாவது செப்பரேட்டாக நம்ம வெளியே வரோம் இல்லையா? செப்பரேட்டாக வர்றப்ப நமக்கு வந்து சொல்லியிருப்போம், சார் இத்தனை ஆயுர்வேதத்துக்கு 7350 பேர் வந்து போட்டிருக்கேன்னு சொல்கிறீங்க. ஸோ இதில் வந்து ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தா அரசு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா 330 சீட்டுன்னு சொல்லிட்டீங்க. அந்த 330 சீட்டையும் நம்ம என்ன பண்ணி பார்க்கணும், எத்தனை % பிசிக்கு போகுது, எத்தனை % எம்பிசிக்கு போகும், எத்தனை % எஸ்சி கேட்டகரிக்கு போகும், எத்தனை % பிசிஎம்முக்கு போகும், யூஆருக்கு எத்தனை %, எஸ்சிஏக்கு எத்தனை % பிரித்தோன்னா நமக்கு கவர்மெண்ட் அது ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு. ஸோ இதெல்லாம் அந்த டைமில் நான் சொல்கிறேன், நான் ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு இந்த கேட்டகரி படி நம்ம எக்ஸிஸ்டிங் இருக்கிற அந்த நம்பர்ஸை பிரித்தோம் அப்படின்னா சீட் நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றத ஈஸியாக எடுத்துடலாம். சரி, இது இல்லாமல் அகில இந்திய இடஒதுக்கீடில் 50 சீட் வந்து ஒதுக்கியிருக்கிறோம். எங்கன்னா ஐ மீன் ப்ரைவேட் காலேஜஸில். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா மாநில அரசுக்கு 280 சீட்டு, சரியா, மாநில அரசுக்கு வந்து ஒதுக்கப்பட்டுள்ளது. தனியார் கல்லூரியில் இருக்கக்கூடிய மொத்தம் 1980 இடங்களில், அதாவது சரி, முதல்ல 50 சீட் சொன்னோம் இல்லையா, அது நம்ம யுனானி, ஹோமியோபதி, ஆயுர்வேதா, சித்தாக்கான அந்த கவர்மெண்ட் ஆல் இண்டியா கோட்டா சீட்ஸ் வந்து 50, அது வந்து ஆல் இண்டியாவில் போயிருக்கும் AICCCல. ஸோ இது இல்லாமல் ப்ரைவேட் காலேஜஸில் ஒரு 280 சீட்டு. இப்போ இதுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு 500 சீட் கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ இந்த லிஸ்ட்டில் இந்த கேட்டகரி நீங்கள் பார்த்துங்க, அதாவது 800, 716, 218, அப்புறம் 132, 53, 13, இப்போ 2000 பேர் டாப் 2000 பேர் லிஸ்ட்டில் வந்துருக்கிறீங்க. இந்த லிஸ்ட்டில் நீங்களே எடுத்து பார்த்துடலாம். பிசின்றது எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு 33% சீட்ஸ் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதன் பிறகு 27%. நமக்கு அந்த தமிழ்நாடு கோட்டாவில் உள்ள வேரியேஷன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த வேரியேஷன்ஸை பார்த்தாலே நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அப்புறம் இதே வந்து நமக்கு வந்து தனியார் கல்லூரியில் 1980 சீட் வந்து இருக்குது. ஸோ அதுலேயும் உங்களுக்கு கண்டிப்பாக மேக்ஸிமம் இந்த 2000க்குள்ளே வந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சீட்டுக்கு வந்து கிடச்சிரும். இதில் எத்தனை பேர் 2000 முதல் ரேங்க் லிஸ்ட்டில் 2000ல் வராமல் இருக்க போகிறாங்கன்றது தெரியாது. சரியா? இப்போவே நிறைய பேர் சார் எனக்கு வந்து சித்தா கிடைக்கல, எப்படியாவது நான் வந்து வேறு ஏதாவது போயிடலாமா, மேனேஜ்மெண்ட்லாம் 2.5 lakhsலாம் கொடுத்து இது பண்ண முடியாது அப்படின்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஸோ வி கான்ட் ப்ரெடிக்ட் த கரண்ட் சுச்சுவேஷன், எக்ஸாக்ட் சுச்சுவேஷன்ஸை ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. அதனால தான் தயவுசெய்து பொறுமையாக இருந்து நம்ம கவுன்சிலிங் அட்டன் பண்ணணும். ஹரிவரியில் அட்டன் பண்ணோம் அப்படின்னா டெஃபினட்டாக இட் லீட்ஸ் டு அன் ராங் டெசிஷன் அப்படின்றத புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ 1980 சீட் வந்து 15%
அகில இந்திய கல்லூரிக்கு தரப்பட்டுள்ளது. இது வந்து அகில இந்திய ஆல் இந்தியா கோட்டாவில் செல்ஃப் சரண்டர்ட் சீட்ஸ்ன்னு சொல்லிட்டு எல்லா காலேஜ்லையும் 15 காலேஜ்லையும் நம்ம வந்து வாங்கி, இதே மற்ற காலேஜ்லையும் வாங்கி தனியாக வச்சிருக்கு. ஸோ இப்படி தாங்க இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷன்ஸை நம்ம இதில் ப்ரெடிக்ஷன் பண்ணோன்னா ஈஸியாக நம்ம வந்து அச்சீவ் பண்ணிடலாம். ஸோ அதன் பிறகு ஒரு சில கேட்டகரி, சார் நம்ம சர்வேல எத்தனை ஹையஸ்ட் ஸ்கோர்லேருந்து எத்தனை கீழே வரைக்கும் சர்வேல ஃபில் பண்ணாங்க சார் அப்படின்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ நம்ம சர்வே பொறுத்தவரை 622 அந்த ரேஞ்ச் வரைக்கும் டாப் வரைக்கும் போச்சு. லோவர் வந்து 125 நினைக்கிறேன். ஸோ அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்திருக்கு. ஸோ இதனோட டிஸ்ட்ரிபியூஷன் நம்ம வந்து பார்ப்போம். இதை போட்டு குழம்ப வேண்டாம். முதல்ல 600லேருந்து 650 வரைக்கும் ஃபில் பண்ண பெர்சன்டேஜ் அப்படின்றது 0. அதே 551லேருந்து பண்ணவங்க 7.95%. 501லேருந்து 550 வரைக்கும் போட்டவங்க 17%. இப்போ இதில் ஒரு விஷயம் மட்டும் தெளிவாக சொல்கிறேன். அந்த 551 இருக்கு இல்லையா, இதில் இருக்கக்கூடிய அந்த 7.5%ல் பாதி பேருக்கு சீட்டு வந்து நிஸ்ஸில் கிடச்சிருக்கும். ஏன்னா 575க்கு 74 568க்கு மேலேயே என்சிஎல்ல வந்து நிறைய பேர் போயிருக்கிறாங்க. ஸோ அதனால் நிஸ்ன்றது அதனால தான் கன்ஃபர்மேஷன் நான் வந்து டேட்டாவை என்ட்ரி பண்ணியிருப்பேன். அப்புறம் 500லேருந்து 550. ஸோ இந்த கேட்டகரியில் உள்ளவங்களுக்கு கன்ஃபார்ம் வந்து நெஸ்ட்டில் வந்து அடுத்த ரவுண்டில் ஏதாவது மூவ் ஆனாங்கன்னா வாய்ப்பு இருக்கும். அப்படி இல்லைன்னா ஸ்டேட்டில் கவர்மெண்ட் சீட் அப்படின்றது டெஃபினட்டாக கிடைக்குங்க. 451லேருந்து 500 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு ஏதாவது நெஸ்ட்டில் மூவ் ஆனாங்கன்னா கிடைக்கும் 1-2 பேருக்கு. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் சரண்டர் சீட்ஸ் அப்படின்றது அடுத்தடுத்து ஈஸியாக மூவ் ஆகும். அதே மாதிரி 401லேருந்து 450 வரை கண்டிப்பாக வந்து கவர்மெண்ட் அல்லது ஆல் இண்டியாவில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சீட்ஸ் வந்து டெஃபினட்டாக மூவ் ஆகும். ஸோ இப்போதைக்கு ப்ரொடிக்ஷன்ஸ் இந்த லெவலில் தான் எங்களால் வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. சரியா? ஸோ அதனால் இதுக்கு அடுத்து எல்லாமே மேக்ஸிமம் மேனேஜ்மெண்ட் அப்படின்ற விஷயத்துக்கு போயிடும். ஸோ இதுதான் எங்களுடைய ப்ரொடிக்ஷனாக இருக்குது. ஸோ இதோட டிஸ்ட்ரிபியூஷனாக உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இதில் வந்து உங்களுக்கு மீடியன் அப்படின்ற ரேஞ்ச் எல்லாமே இதில் வந்து டேட்டாவாக தெளிவாக கொடுத்துருப்பேன். ஸோ அடுத்தது அதில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்கிறேன். அப்பர் வந்து 598 6 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். 598 அந்த ரேஞ்ச் வரைக்கும் வந்துடும். லோவர் வந்து 140 வரைக்குமே வந்துச்சு ஃபில் பண்ணவங்க. சரியா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து வயலின் பிளாட்லாம் வந்து போட்டிருப்போம். வயலின் பிளாட்லலாம் வந்து அப்பர் இது வந்து 590 நான் சொன்ன மாதிரி, லோவர் வந்து 173. ஸோ இதில் எந்த பார்ட்டில் அதிகமாக இருந்தாங்க அப்படின்ற டேட்டாவையும் தெளிவாக கொடுத்துருப்போம். இந்த வயலின் பிளாட் அப்படின்றது என்னன்னா, இட்ஸ் அண்ட் பல்ஜ் ஸ்ட்ரக்சர். ஸோ இங்கே பல்ஜ் ஸ்ட்ரக்சர் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஒரு டேட்டாவை நம்ம வந்து ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டில் அக்குமுலேட் பண்ணி பார்க்குறோம். அக்குமுலேட் பண்ணி பார்க்குறப்போ எந்த இடத்துல ரொம்ப அழுத்தமாக நெருக்கமாக ஸ்ட்ரெஸ்ஸாக ஆக்குப்பை ஆயிருக்கோ அந்த இடத்துல ஸ்டூடெண்ட்ஸோட கேட்டகரி அப்படின்றவங்க ரொம்ப அதிகமாக இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல வரக்கூடிய நபர்களுக்கு சீட்ஸ் ஆனது மேக்ஸிமம் அந்த ரேஞ்சிலேயே ஃபில் ஆகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்கும் அப்படின்றது இந்த டேட்டா வந்து சொல்லுது. ஸோ வயலின் பிளாட் மேக்ஸிமம் ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ என்னோட கணிப்பில் என்னோட ஸ்டாட்டிஸ்டிக்கல் நாலேஜை வச்சு நான் உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தரேன். ஸோ அதனால தான் ஃபைனல் ஸ்லைடில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். எந்த மார்க்லேருந்து எந்த மார்க் வரைக்கும் டெஃபினட்டாக கிடைக்கும் அப்படின்ற ப்ரெடிக்ஷனையும் நான் இதில் வந்து வச்சுருப்பேன். ஸோ இதை அடுத்தடுத்த ஸ்லைட்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் 590, லோவர் வந்து 173 நம்ம மார்க் வந்து எல்லாமே நம்ம இதில் வந்து ஃபீட் பண்ணி இந்த கொஸ்டினர் சர்வே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அதே ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி ஒரு குரூப்பை நம்ம வந்து ஸ்டடி பண்ணியிருக்கு. 590 ஹையர் ஸ்கோரு, லோவர் ஸ்கோர் 173. மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கோர்டு பிட்வீன், இதுதான் முக்கியம், எந்த பிட்வீனுக்குள்ளே ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 350லேருந்து 590 வரை, 350லேருந்து 590 வரை. சரி, இதில் இன்னொன்று பார்ப்போம். இதில் வந்து என்னென்னா மீடியன்னு ஒரு விஷயம் பார்த்துருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா 350லேருந்து 350லேருந்து 590 வரைக்கும் நம்ம வந்து எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, உங்களுக்கு இந்த கேட்டகரி புரியுது இல்லையா, எந்த இடத்துல நெக் அண்ட் கார்னர் வந்து ரொம்ப இதாக இருக்குது அப்படின்றது, ஒரு பெரிய ஒரு எக்ஸ்டென்ஷனான ஒரு பல்ஜ் அப்படின்றது இந்த ஏரியாக்குள்ளே தான் வருது. சரியா? இந்த ஏரியாக்குள்ளே நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நெருக்கமாக அக்குமுலேட் ஆகிருக்காங்க. 5 மார்க்கு 2 மார்க்கில் ஒரே மார்க்கில் 5 பேர் 4 பேர் அப்படி அக்குமுலேட் ஆகிருப்பாங்க. ஸோ இதனால தான் அதை ஒரு நெக் அண்ட் கார்னர் பேக்கேஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த கார்னரில் ஒரு மீடியன் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் எடுக்கிறோம். இந்த 2 மார்க்குக்கும் இடைவெளியான ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு மீடியன் எடுக்கிறோம். அந்த மீடியன் தான் 431. என்னோட ப்ரெடிக்ஷனில் இந்த 431க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கன்ஃபார்ம் கவர்மெண்ட் சீட்டும் கூடவே ஆல் இண்டியா சீட்ஸும் சரண்டர்ட் சீட்ஸும் வரக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது 401க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு, 431க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த 3ல் ஏதாவது ஒன்றுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும். சரி சார், கவர்மெண்ட்டுக்கு எக்ஸ்க்ளூசிவாக ஏதாவது வாய்ப்பு இருக்குமான்னு கேட்டால் என்னோட ப்ரெடிக்ஷன்ஸில்
கவர்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா அந்த அதாவது டாப் ஆஃப் த அந்த நெக் இருக்கு இல்லையா, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நெக்கு அதை அடுத்த ஸ்டேஜுக்கு கட்டாகி ஷ்ரிங்கன் ஆகக்கூடிய இடம் அப்படின்றது 500க்கு மேலே இருக்கிற எல்லாருக்குமே கட்டாயம் உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் அப்படின்றது கோட்டா கவர்மெண்ட் காலேஜில் டைரக்ட் கவர்மெண்ட் சீட் அப்படின்றது கன்ஃபர்மேஷன் பாசிபிள். அதில் எந்தவித தயக்கங்களும் வேண்டாம், ரைட்டா? ஸோ மேக்ஸிமம் பாசிபிள் ஆகிடும். ஏன்னா இன்னொன்று இங்கே கட்டிங் வந்து 500 தான் கட் ஆயிருக்கு, சரியா? ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் 501 கட் ஆயிருக்கு. எக்ஸாக்ட் நீட் ஸ்கோர் ஃபீடு 501 Q3 வந்து கட் ஆயிருக்கு. அதான் 500க்கு மேலே சொல்கிறேன். 501 கட் ஆயிருக்கு. கேடி ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஸ்கோர் வந்து 0.996 அப்படின்றது ரொம்ப, அதாவது எவ்வளோ தூரம் நம்பர் 1 அப்படின்ற பாயிண்ட்டுக்கு கீழே நெருங்கி ஒட்டி வருதோ அந்த அளவுக்கு அதனோட பாசிட்டிவ்னஸ் இருக்குது அப்படின்னு 100% அப்படின்றத நம்ம ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம். ஸோ நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கில் இது பற்றி 99.6% அப்படின்றத அது நமக்கு டேட்டாவாக கொடுத்துருக்கு, சரியா? ஸோ அதனால் மேக்ஸிமம் 500க்கு மேலே அப்படின்ற நபர்களுக்கு டெஃபினட்டாக கவர்மெண்ட் காலேஜில் உங்களுக்கு சீட் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். அதில் எந்தவித ஐயமும் வேண்டாம், ரைட்? இன்கேஸ் அந்த சார் ஒரு சில சமயம் நிறைய பேர் மூவ் ஆகுறாங்க அப்படின்னா அந்த 500லேருந்து 520 ரேஞ்சில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சரண்டர்ட் சீட்ஸில் நல்ல ஒரு பெஸ்ட்டான ஸ்டாண்டர்ட் காலேஜ் கிடைக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதுதான் என்னுடைய ப்ரெடிக்ஷன். ஸோ கூடவே லோவர் ரேஞ்சு, இப்போ மேலே வந்து ஒரு 20 ரேஞ்சு அப்பர் ரேஞ்ச் வைக்கிறேன், கீழே வந்து அதே மாதிரி ஒரு 20 ரேஞ்ச் வச்சா 480 வரைக்கும் வைக்கலாம். ஸோ இன் ரேர் கேசஸ் நிறைய பேர் வந்து வெளியே மூவ், ஏன்னா இதெல்லாம் எக்ஸப்ஷன், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்டாட்டிஸ்டிக், இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ மேக்ஸ். ஸோ வெளியே மூவ் ஆகிறாங்க அப்படின்னா 480 வரைக்குமே வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம கண்டிப்பாக நம்ம பிரார்த்தனையை சிறப்பாக வைக்கணும் அப்படின்றது தான் இது. ஸோ அதன் பிறகு நான் சொன்ன மாதிரி 431க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் காலேஜில் ஏதோ ஒன்றும், அல்லது ஆல் இண்டியா கோட்டா நம்ம ப்ரைவேட்டில் போட்டிருக்கீங்கள அது ஏதோ ஒன்றும், அல்லது கவர்மெண்ட் சரண்டர்ட் சீட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா 7.5 இருந்தீங்கன்னா 7.5 கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இந்த கேட்டகரிக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ இந்த சர்வேவை போஸ்ட் சர்வே அனலைசிஸாக கண்டிப்பாக நீங்கள்லாம் காலேஜுக்குள்ளே என்ட்ரான பிறகு கண்டிப்பாக திரும்பவும் ஒரு சர்வே நடத்துவேன். அந்த சர்வேல கண்டிப்பாக நீங்கள் ஆன்சரை ஃபீட் பண்ண மறந்துடவே கூடாது. ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கான ஒரு விஷயமா இவ்வளோ கஷ்டப்பட்டு செஞ்சு இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்லாம் உங்களுக்கு நம்பகத்தன்மை. ஏன்னா ஒரு விஷயத்த சும்மா என்னால் பொதுவாக பேசுகிறதுக்கும் அதை இவ்வளோ கஷ்டப்பட்டு அனாலிசிஸ் பண்ணி ஜென்ரலாக எக்ஸல் ஷீட்லலாம் இதெல்லாம் பண்ண முடியாது. ஸோ இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் SPSS, மற்றபடி ஸ்டாண்டர்டான சாஃப்ட்வேர்ஸ் வச்சு பண்ணுறோம். ஸோ அப்படின்றப்போ அதுக்கான தரம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றதுல எந்த வித ஐயமும் இல்லை, சரியா? சரி, ஆஸ் யூஷுவல் நம்ம சொன்ன மாதிரி 431லேருந்து 501 வரைக்கும் அந்த பல்ஜ் அப்படின்றது ரொம்பவே வயலண்ட் பேட்டர்ன் வந்து நல்லாவே வந்திருக்கு. சரி, இப்போ ஃபியூவர் ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ ஸ்கோர்ட் எய்தர் வெரி ஹை க்ளோஸ் டு 590. ஸோ நிறைய பேர் நான் சொன்னேன் இல்லையா, நம்ம ஸ்டாட்டிஸ்டிக்கலில் இன்னொரு வந்துச்சு க்ளோஸ் டு 590 அப்படின்னா இந்த 590 நெருங்கும் போது இன்னும் இந்த பேக்கேஜ் வந்து இன்னும் நெருக்கமாக அடையுது, நெருக்கமாக ஸ்ட்ரிங்க் ஆகி நேராக உள்ளே போகுது. ஸோ அப்படின்றப்போ இந்த ஏரியாவில் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சார் எனக்கு 570, 580, அப்புறம் 567, 68 சார் எனக்கு கிடைக்கல, 572 கிடைக்கல சார், இப்படி நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து சொல்லுவீங்க. இதில் ஒரு விஷயம், ஒரு சிலவங்க என்னென்னா ஆப்ஷன் 1 இப்போ எக்ஸாம்பிள் 570 இருப்பாங்க, நான் ஆப்ஷன் 1 நேஷனல் இன்ஸ்டியூட்டாக வைக்காமல் ஆப்ஷன் 1 பாளையங்கோட்டையை சென்னையை வச்சுட்டு தேர்ட் ஆப்ஷன் செகண்ட் ஆப்ஷனில் நெஸ் வச்சுருப்பாங்க. அப்படின்றப்ப கிடச்சிருக்காது. இதே வந்து 567 ஆப்ஷன் 1 வந்து நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் இதாக வச்சாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி அவங்களுக்கு போயிருக்கும். ஸோ இப்படி எல்லாமே நிறைய விஷயம் இந்த கேட்டகரியில் வந்திருக்கு. ஸோ இதுதான் இந்த மார்க்கோட ப்ரெடிக்ஷன்ஸாக வந்து நம்ம வந்து ஆதாரமாக எடுத்துக்கிறோங்க. ஸோ இன் சிம்பிள் டேர்ம்ஸ் நம்ம பொதுவாக என்ன சொல்லலாம்னா, நம்ம அந்த மிடில், அதாவது மீடியன் ஸ்கோருக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பட் ஃபியூ வெரி கொஞ்சம் தான், நீ நிறையா பேர் அந்த அதிக மார்க்லாம் எடுக்கல, கொஞ்சமான நபர்கள் தான் அந்த 590, 575க்கு மேலே இருக்குது, 550க்கு மேலே இருக்குது. ஸோ அதனால் மேக்ஸிமம் 480 அந்த 500 இதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கவர்மெண்ட் சீட் அப்படின்றது, கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது, ப்ரியூர் கவர்மெண்ட் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது என்னோடது. ஸோ நான் ஆஸ் யூஷுவல் சொன்ன மாதிரி கர்னல் டென்சிட்டி, கர்னல்னா ஒரு விதை, சரியா? கர்னல் டென்சிட்டி எஸ்டிமேட் அப்படின்ற ஒரு கேட்டகரியில் பார்க்குறப்போ 0.996 அப்படின்னா 99.6% வந்து இதனோட வேலிடிட்டி அப்படின்றது இருக்குது. ஸோ வித் அ மீன் ஸ்கோர் அரவுண்ட் 480க்கு மேலே கண்டிப்பாக +or-20, சரியா? 500லேருந்து +or-20 போடுறோம். ஸோ அப்படின்றப்போ இந்த ரேஞ்சில் கவர்மெண்ட் காலேஜ் அப்படின்றது வாய்ப்பு இருக்கும் அப்படின்றது என்னோட ஸ்டடியோட அவுட்கமாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். சரி சார், இந்த கேட்டகரியில் ஸோ அதாவது 7.5 ரிசர்வேஷன் நான் இருந்தாலும் எனக்கு 7 பாயிண்ட் ரிசர்வேஷன்ஸில் நான் என்னென்ன கேட்டகரிக்குள்ளே தனித்தனியாக வர்றேன் அப்படின்றத சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதையும் நம்ம வந்து சொல்லிடலாம். அதாவது பார்த்தீங்கன்னா எம்பிசி கேண்டிடேட்ஸ்
20, அதாவது டோட்டலாக உங்களுக்கு வந்து 20 நபர்கள் இந்த இதில் ஃபில் பண்ணதில் பெர்சன்டேஜாக நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எம்பிசி கேண்டிடேட்ஸ் வந்து நம்ம வந்து ரிசர்வேஷனை மட்டும் பார்ப்போம். எத்தனை பேர் வந்து ரிசர்வேஷனுக்குள்ளே வர இந்த ஸ்டடி ஃபில் மொத்தம் 151 நபர்களில் அதை 20,000 ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம கால்குலேட் பண்ணோம் அப்படின்னாலும் கூட இதில் இருக்கக்கூடிய டோட்டலாக நம்ம வந்து இந்த 151 பேரில் 24% வந்து உங்களுக்கு வந்து 24.5% வந்து உங்களுக்கு என்ன பண்ணியிருந்தாங்க, இந்த தமிழ் மீடியம் அண்ட் 7% வராங்க இல்லையா, இந்த 25% நம்ம பிரித்து அதை வந்து 100% கால்குலேட் பண்ணி எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்ப்போம். ஸோ எம்பிசி வந்து இந்த 25 நபர்களில் 48% வந்து எம்பிசி கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் 19% வந்து எஸ்சி கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. பிசி 24 கேண்டிடேட்ஸாக இருக்கிறாங்க. பிசிஎம் 4.88% வந்துருக்கிறாங்க. எஸ்சிஏ 2.44%. ஸோ எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். அதாவது பொதுவாக இதில் கணக்கு எப்படி வருது அப்படின்னா, மொத்தம் இங்கே அதாவது எம்பிசியில் 20 பேர் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, எஸ்சியில் 8 பேர் 28 ஆச்சு. பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா அதே சேம் லெவல் தான். பிசியும் பொறுத்தவரை உங்களுக்கு சேம் லெவல் தான் வருது. க்ரீன் தானே, 10 தான், 8 10 அந்த ரேஞ்சு தான். ஸோ இப்போ 28 ஆல்ரெடி சொல்லிட்டோம். இங்கே 38 40 ரவுண்ட் பண்ணிக்கோங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்சிஏ யூஆர் எல்லாமே கொஞ்சம் குறைச்சி அளவு தான். ஸோ அப்படின்றப்போ 4 5 ஒரு 10 கேஸ்க்குள்ளே வச்சுக்கலாமே. ஸோ மொத்தம் 50 பேர் தான் இதுக்குள்ளே வந்து ரன் ஆகிருப்பாங்க. ஸோ இந்த கேட்டகரி தான் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து அவுட்புட்டாக தெரிஞ்சிருக்குங்க. ஸோ இந்த கேட்டகரி வைஸும் உங்களுக்கு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருக்கோம். ஷாங்கி டயக்ராமும் போட்டிருக்கோம். சரி, இதில் வந்து எத்தனை பெருசாக ஏஏசிசிசி அப்ளை பண்ணாங்க அந்த டேட்டா தான் இருக்கான்னு கேட்டால், இதில் ஒரு விஷயம் பாருங்கள். அதாவது எல்லாருமே, அதாவது உங்களுக்கு 2 கேட்டகரி இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம். சரியா, 2 கேட்டகரி வந்து பார்க்குறோம். இதில் சார் 551லேருந்து 600 ரேஞ்சுக்குள்ளே இருக்கிறது நம்ம ஸ்டடியில் மொத்தம் ஃபில் பண்ணவங்க ஒரு 13 பேர். சரியா, 13 பேர். அந்த 13 பேரில் 12 பேர். 12ல் 9 பேர் கன்ஃபார்மாக நான் வந்து அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு அடுத்து இது வந்து 551 to 600 ரைட்டா. இன்றைக்கி தான் இந்த கேட்டகரியில் தான் இன்றைக்கி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இதுக்கு அடுத்த கேட்டகரி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து 451 to 500. 451 to 500ம் சும்மா அப்ளை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு அப்ளை பண்ணியிருப்பாங்க. சரியா, அதுலேயும் நிறைய பேர் 21 நபர்கள் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. 500 to 551. சரியா, வந்தால் பார்ப்போம், வரலன்னா பார்ப்போம்னு கண்டிப்பாக அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதே வந்து அதுக்கடுத்த கேட்டகரி அப்படியே கிராஜுவலாக வர குறைஞ்சிக்கிட்டே வந்திருக்கும். ஸோ 400 குறைஞ்சிருக்கு. அப்புறம் அதே மாதிரி 300 ரேஞ்சும் குறைஞ்சிருக்கு. அதே வந்து இந்த கேட்டகரி, அதாவது 401 to 451க்கு கேட்டகரி அடுத்த கேட்டகரிக்குமே நல்லா குறைஞ்சிருக்கு. ஸோ ஹையஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்தால் பார்க்கலாம் அப்படின்னு நினச்சி தான் இதை வந்து பண்ணியிருக்கிறாங்க. சரி, அப்புறம் ஒவ்வொரு கேட்டகரி குரூப்ஸ்க்கும் வந்து அவங்களோட ஸ்கோப் என்ன மாதிரி இருக்குது, நீங்கள் சித்தால ஆயுர்வேதாலேயோ யுனானிலேயோ ஹோமியோபதியிலையோ என்ன மாதிரி ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு கேட்டகரி வைஸும் நாங்கள் வந்து அனலைசிஸ் பண்ணியிருந்தோம். ஸோ மேக்ஸிமம் எல்லாருக்குமே ஒரே கைண்ட் ஆஃப் தாட் தான் இருந்துச்சு. இதில் பெருசாக எங்களால் வேரியேஷன்ஸ் 5% மேலே அந்த வேரியேஷன்ஸ்ன்றது டபுளேஷன் ஆகலை. ஸோ அப்படின்றப்போ எல்லாருக்குமே காமனான இந்த இது. ஸோ பேஷன் டுவர்ட்ஸ் சித்தா, கோவிட் வந்து அதுக்கான மகத்துவத்தை வந்து பேசிச்சு சித்தாவில். போஸ்ட் கிராஜுவேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ், ஆயுஷ் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறீங்க. என்டர்பிரனர்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்றீங்க. ஆயுர்வேதா இஸ் வெரி குட் அப்படின்றீங்க. நோ சைடு எஃபெக்ட் அண்ட் பெஸ்ட் கேர் அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. நிறைய பேர் ஏதோ ஒன்று அப்படின்ற மாதிரியும் கூட ஒரு சிலவங்க சென்ட்ரலில் ரிசர்ச் பண்ணணும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிசர்ச் போஸ்ட் போகணும் அப்படின்ற ஆர்வம் கேட்டகரி. அந்த கேட்டகரி வந்து எல்லாமே க்ரீனில் இருக்கும் பாருங்கள். ஸோ எல்லாமே மிடில் ரேஞ்சு. சரியா, 550, 350, 551, 501 இந்த கேட்டகரியிலே இருப்பாங்க. ஒரு சில குரூப் நோ ஐடியா சார், நான் ஜாயின் பண்ணால் போதும். ஸோ இந்த கேட்டகரி இல்லாமல் மிடில் கேட்டகரியில் தான் இருப்பாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கீ ஃபைண்டிங்ஸ் நம்ம என்ன சொல்ல வரோம் அப்படின்னா, ஸோ நிறைய பேர் சார் இன்ட்ரெஸ்ட் டுவர்ட்ஸ் சித்தா அண்ட் ஆயுர்வேதா இந்த யுனானி அண்ட் ஹோமியோபதி மெடிசன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு சார். ஸோ டுவர்ட்ஸ் பேஷன் அப்படின்ற வேர்டும், ஆயுர்வேதா அண்ட் இஸ் குட் அப்படின்ற பேஷனும், அண்ட் ஆயுஷ் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற வேர்டும் எங்களை இன்னும் நல்லா மோட்டிவேட் பண்ணிச்சு. இந்த ஸ்டடியோட கீ ஃபைண்டிங்காக இந்த வேர்டை நான் வந்து இந்த இடத்துல இணைக்கிறேன். ஸோ கேரியர் ஆஸ்பிரேஷன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரிசர்ச் பொசிஷன்ஸ் அப்படின்றது போகணும் அப்படின்றதும், போஸ்ட் கிராஜுவேஷன் ஸ்டடீஸில் நிறைய இம்பார்ட்டன்ஸ் கண்டிப்பாக அது பண்ணணும் அப்படின்ற ஆர்வம் வந்து உங்கள் மத்தியில் அதிகமாக இருக்குது அப்படின்றத நான் புரிஞ்சுக்கொள்ள முடியுது. அண்ட் வரக்கூடிய கேண்டிடேட்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஒரு ரிசர்ச் பொசிஷனை எடுக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் எல்லாரும் முன்னெடுத்து வரீங்க. நார்மலாக பேசும்போதே சொல்கிறீங்க, ஏதாவது ஒரு சித்த மருத்துவம் வெளியே தெரியல சார், சம்வாட் ஏதாவது ஒரு விஷயத்தை நான் வெளிக்கொண்டு வரணும் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் பேசுகிறீங்க. ஸோ அதுவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தை நோக்கியே நம்ம நம்முடைய 5 வருஷத்தை ரன் பண்ணோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம ஒரு சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக வரலாம். நீங்கள் ஏதோ ஒரு சர்வே என்கிட்ட கண்டக்ட் பண்ணீங்க, நான் சர்வே ஒன்று பண்ணேன், அதுக்கான ரிசல்ட்டை விட்டுட்டேன் அப்படின்றது மட்டும் இல்லாமல் அந்த சர்வேவோட கரெக்டான ஒரு அக்யூரேஷன்,
கூடவே அந்த சர்வேலேருந்து நம்ம என்ன விஷயத்தை எடுத்துக்கொள்ள போகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான கருத்து தான் இன்னைக்கு நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயும் அடுத்த கட்டத்தில் நம்ம ஒரு தெளிவான ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய வாய்ப்புகளையும் அமைக்க தரும் அப்படின்ற ஒரு கண்டிப்பாக அந்த தார்மீக அந்த நம்பிக்கை அப்படின்றது எனக்கு உண்மையிலே இருந்துகிட்டே இருக்குது. ஸோ கூடவே என்டர்ப்ரனோரியல் ஆஸ்பிரிட்ஸ் அப்படின்றது ரொம்ப அதிகமாக இருக்குது. என்டர்ப்ரனோரியல் ஸ்பிரிட் அப்படின்றது என்னன்னா தன்னைத்தானே தொழில் முனைவராக ஆக்கி கொள்வது. ஸோ நான் ஒரு முடிச்சிட்டேன் சார், ஐ கேன் ஓன் அ நியூ கிளினிக், ஐ கேன் ஓன் அ நியூ ஃபார்மசி, ஐ கேன் ஓன் அ நியூ மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி. ஸோ இந்த மாதிரி ஐ கேன் ஓன் அ மெடிக்கல் ஷாப், ஐ கேன் ஓன் அ பிராண்ட் நியூ ஹெர்பல் மெடிசின் ஷாப். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்மளால் க்ரியேட் பண்ண முடியும் அப்படின்ற ஆர்வத்தை இந்த இதுலேருந்து நாங்கள் நிறையா பார்த்தோம். ஸோ நீங்கள் வந்து என்னென்னா ஒரு இடத்துல வேலைக்கு போகிறோம் அப்படின்றத விட நம்மளே ஒரு வேலையை க்ரியேட் பண்ணலாம், அதுக்கான இன்னோவேஷன்ஸை டெவலப் பண்ணலாம் அப்படின்ற ஐடியாவை உங்கள் மத்தியில் அதிகமாக இருக்கிறத நான் வந்து உணர்றேன். அண்ட் கோவிடோட இம்பேக்ட் அப்படின்ற வேர்டை வந்து இம்பேக்ட் வந்து எப்படி எங்களோட வேர்டில் எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா கோவிட் ஸ்பீக்ஸ் அப்படின்ற ஒரு வேர்டை நீங்கள் எல்லாருமே கொடுத்துருந்தீங்க. அந்த கோவிட் வந்து இப்போ கூட இன்னைக்கு ஈவினிங் கூட மிஸ்டர் புஷ்பராஜ் அப்படின்ற ஒரு நபர் கூட பேசிட்டு இருந்தேன், மை கொலீக். அவர் வந்து சொல்லிட்டு இருந்தார் என்னன்னா, சார் கோவிட்ல நானே வந்து ஐம் நாட் இன் அ ஃபீல்ட், பட் நான் வேற ஒரு ஃபீல்டில் இருக்கேன், பட் நானே வந்து கபசுர குடிநீர் பக்கத்தில் உள்ளவங்களுக்குலாம் வாங்கி கொடுத்துருக்கேன் சார். ஸோ அப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் பேசினப்பட்ட நபர்கள் வந்து அதிகம். ஸோ இது இன்னைக்கு மட்டும் இல்லைங்க, சிக்கன் குனியால் ஆரம்பிச்சது இந்த சித்த மருத்துவனுடைய தேவை. சித்த மருத்துவம் ஆகட்டும், இது சிக்கன் குனியா ஆகட்டும், டெங்கு ஆகட்டும், இப்படி பல்வேறு தொற்று நோய்கள் வரக்கூடிய காலங்களில் மட்டுமே சித்த மருத்துவம் நினைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய பயனை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்ற விஷயத்த என்றைக்குமே நம்ம வந்து மறந்துடக்கூடாது. இன்னைக்கு நம்ம ஒரு இதுக்கு அட்மிஷன் ரிலேட்டடான விஷயத்துக்கு போயிட்டு இருக்கோம். என்னடா சார் இவ்வளோ பேசுகிறார் அப்படின்னு நினைக்க வேண்டாம். ஸோ இட்ஸ் ஃபார் யுவர் லைஃப் அப்படின்றத என்றைக்குமே நீங்கள் மறந்துடவே கூடாது. ஸோ அதன் பிறகு லேக் ஆஃப் கிளாரிட்டி ஒரு சில நபர்களுக்கு. ஸோ இதில் போய் என்ன பண்ண போகிறோம் அப்படின்ற கேரியர் கோல் இன்ட்ரெஸ்ட் அப்படின்ற விஷயம் இப்போதைக்கு இல்லாமல் இருக்கிறீங்க. பட் நம்ம சேனலை இன்னொரு 1 month to 2 months கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களுக்கான கிளியர் பாத்வே அப்படின்றத கண்டிப்பாக என்னால் அமைச்சு தர முடியும். என்னோட சேனலில் இருக்கக்கூடிய எனக்கு தெரிஞ்ச கைட்ஸ்னால வச்சு கண்டிப்பாக உங்களுக்கு நான் அந்த விஷயத்த சொல்லித்தர முடியும் அப்படின்றத நான் வந்து ஒரு உண்மையிலேயே நம்புகிறேன். சரியா? அதனால் காலேஜ் போய் ஜாயின் பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களோட மைண்ட் எல்லாமே ஐ ஹாவ் டு அ டிட்டர்மைன்டு பர்சன், செல்ஃப் சஸ்டைனபிலிட்டி, இந்த 2 விஷயத்தை நீங்கள் வச்சு வெளியே வரணும் அப்படின்ற ஒரு மைண்டை வந்து ப்ராப்பராக வச்சுக்கோங்க. ஸோ பாயிண்ட்ஸ் டு ஷேர், உங்களோட ஃப்ரெஷர்ஸ்க்கு க்ரோயிங் டிமாண்ட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குங்க. இந்த ஆயுர்வேதா இதனுடைய ரிஃப்ளெக்டட் டேட்டா எல்லாமே என்ன சொல்லுதுன்னா டிமாண்ட்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கிறப்போ, ஏன்னா இதெல்லாம் நீங்கள் கொடுத்த ஆன்சர்ஸு. ஸோ அதெல்லாமே நான் அடுத்து காட்டுறேன். சரியா? ஸோ அதனால் கண்டிப்பாக அதனோட வாய்ப்புன்றது ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ எப்படி இருக்குமோ என்னமோ இருக்கும்னு நினைக்காதீங்க. நம்ம தான் நம்ம சிஸ்டத்தை அடுத்தடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். டெஃபினட்டாக வி கேன் ஷைன். எந்த காலேஜில் படித்தாலும் சரி. சரியா? ஸோ உங்களுக்கு இந்த காலேஜ் தான் கிடைக்குது அப்படின்னா அந்த காலேஜில் நீ ஒரு பேர் சொல்லும் ஒரு கேண்டிடேட்டாக வந்து காட்டணும். கேரியர் பாத்ஸ் பொறுத்தவரை டிஃப்ரெண்ட்டான கேரியர் பாத்தில் நம்ம வந்து போய் காட்டணும். ஸ்ட்ராங்கான அகாடமிக் ஃபவுண்டேஷன் வந்து இருக்கணும். படிக்கிற காலத்திலேயே ஸ்ட்ராங்காக படிச்சிடணும். புரியுதுல? எந்த விஷயத்தையும் தேடி தேடி படிக்கணும். லைப்ரரி யூட்டிலைசேஷனை வந்து கண்டிப்பாக வச்சுருக்கணும். அண்ட் என்டர்ப்ரனரியல் பொட்டன்ஷியலை வளர்த்துக்கக்கூடிய விஷயங்களை யாரெல்லாம் சொல்லித்தராங்களோ அவங்களோட கான்டாக்ட்ஸை வந்து நம்ம என்றைக்குமே மிஸ் பண்ணக்கூடாது. அவங்களோட லெக்சர்ஸ் ஆகட்டும், அவங்களோட இன்ஃபர்மேஷன்ஸ் ஆகட்டும், அவங்கள ஃபாலோ பண்ணுறதாகட்டும், அதை வந்து கண்டிப்பாக எப்போவுமே வச்சுட்டே இருக்கணும். ஸோ எனக்குலாம் தெரிஞ்சு நிறைய இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களெல்லாம் ஃபஸ்ட் இயர்லேருந்தே நான் வந்து டெய்லியும் எப்போவுமே ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன். அவங்களோட அப்டேட் அப்படின்றது வீக்லி ஒன்ஸ் ஏதாவது என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற, நான் எங்கேயோ இருந்தாலும் பாளையங்கோட்லேயே இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க மதுரையில் இருக்கிறாங்க அல்லது எங்கேயாவது சென்னையில் இருக்காங்கன்னா டெஃபினட்டாக அந்த விஷயத்த கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிகிட்டே இருந்திருப்பேன். ஸோ கோவிடோட இம்பேக்ட் இன்னைக்கு சித்த மருத்துவம் மேல் நிறைய பார்வையை கொண்டு வந்திருக்கு. இன்னொரு விஷயம் சார், நிறைய பேர் வந்து சார் ஐ விஷ் டு கோ அப்ராட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. ஸோ இதில் குறிப்பிட்ட 48% வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேண்டாம் சார் 100 இதில் வந்து நியர்லி வந்து உங்களுக்கு ஒரு 35% வந்து நான் அப்ராட் போக வேண்டிய விருப்பம் இருக்குது சார் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி வந்து சூழ்நிலை எப்படி இருக்குது அப்படின்னா சித்த மருத்துவமோ அல்லது ஆயுர்வேத மருத்துவமோ, ஹோமியோபதி மருத்துவமோ, யுனானி மருத்துவமோ, சித்த மருத்துவம் தவிர்த்து மற்ற மருத்துவ முறைகளை ஓரளவுக்கு அதர் கண்ட்ரீஸில் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான அந்த எலிஜிபிலிட்டி அப்படின்றது அங்கே உள்ள எக்ஸாமினேஷன் எழுதியோ அல்லது அங்கே உள்ள மினிஸ்ட்ரியில் நம்ம பதிஞ்சோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடுத்துருக்காங்க. பட் சித்த மருத்துவம் மலேசியா, சிங்கப்பூர் மாநிலங்கள் அங்கே உள்ள கண்ட்ரீஸில் கூட இன்னும் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு இருக்குது, அங்கே தெரியும். பட் ஆனால் அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் வைஸ் அந்த எலிஜிபிலிட்டி அந்த ஒரு லீகாலிட்டி அப்படின்றது இன்ன வரைக்கும் வரல. சரியா? ஏன்னா நம்ம ஊரில் ஒரு மூலிகை ஒரு ஹெர்ப் வந்து இங்கே வந்து நல்ல ஹெர்பாக இருக்கலாம். பட் ஃபாரின் பாலிசியில் அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூலிகை வந்து டாக்ஸிக் பிளான்ட்டாக இருக்கும். ஸோ அப்படின்றப்போ அந்த பிளான்ட் இல்லாமல் ஒரு மெடிசனை நம்ம ஊர்லேருந்து தயாரித்து அங்கே அனுப்பணும். இவ்வளோ சேலஞ்சஸ் வந்து இதில் இருக்கிறதுனால
ஸோ நிறைய சமயத்தில் நம்மளால் வந்து இது பண்ண முடியல. இப்போ ஆயுர்வேதிக் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அங்கே வந்து அவங்கள கவர்மெண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அங்கே வந்து ஆயுர்வேதம்னா என்னென்னு அவங்களுக்கு தெரியும், ஸ்டாண்டர்ட் பேஸ்மெண்ட் தெரியும், பெஞ்ச் மார்க் ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து தெரியும். அப்படின்றதுனால மருந்துகள் எல்லாமே ஸ்டாண்டர்ட் ஃபார்மாஸ்லேருந்து வரதுனால அதை வந்து அலோவ் பண்ணிடுறாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட பிரச்சனைகள் வந்து நம்மகிட்ட இருக்குது. ஸோ குளோபல் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் ஆயுர்வேதா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ குளோபல் இன்ட்ரெஸ்ட் ஆயுர்வேதமில் நிறையா இருக்கிறதுனால, டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால, குவாலிஃபைட் ப்ராக்டிஷனர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறதுனால ஸோ கண்டிப்பாக அதை பற்றி மூவ் ஆகிட்டே இருக்காங்க. ரெகனைசேஷன் அண்ட் வேலிடேஷன் அப்படின்றது ஆயுர்வேதா பொறுத்தவரை கொஞ்சம் கூடவே இருக்குது. நம்ம ஊர் பொறுத்தவரை லோக்கல் பேஸ்டு ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ரெண்டுலேயுமே நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்குது. சிசிஆர்எஸ் ஆகட்டும், சிசிஆர்இஎஸ் அண்ட் இண்டிவிஜுவல் ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ் எல்லாருமே நிறைய ரிசர்ச் இந்த இதில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ லிமிட்டேஷன் ஃபேக்டர்ஸ் அப்படின்றப்போ ஒன்று ரீஜனல் ஃபோக்கஸாக இருக்குது சித்தா. நம்ம ஊரில் மட்டும் லிமிடெட் எக்ஸ்போஷர்ஸ் அண்ட் ஒரு சில குறிப்பிட்ட ஏரியாவில் மட்டும்தான் இன்டர்நேஷ்னல் எக்ஸ்போஷர் அப்படின்றது இருக்குது. கரிக்குலம் பொறுத்தவரை எல்லாமே நம்ம ஏரியா பொறுத்ததாகவே, நம்மளுடைய ஊர், நம்மளுடைய லாங்குவேஜ் சார்ந்ததாகவே இருக்குது. இன்னும் கொஞ்சம் ப்ராட் ஸ்கோப் அப்படின்றது இப்போ டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆஃப்டர் NCSM அப்படின்ற ஒரு நியூ பிரான்ச் வந்து கிரியேட் ஆன பிறகு ஸோ எக்ஸலண்ட்டாக நம்மளுடைய சிலபஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையும், எஜுகேஷனல் பாலிசிஸ் எல்லாமே நிறைய விஷயத்தில் சேஞ்ச் பண்ணிட்டு வராங்க. லாங்குவேஜ் பேரியர் அப்படின்றது ஒரு முக்கியமான ஃபேக்டர் சித்தாவில் படிக்கிறவங்களுக்கு. ஸோ கூடவே லேக் ஆஃப் ரெப்ரஸன்டேஷன், எந்த வித கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அங்கே போய் ரெப்ரசன்ட் பண்ணணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அப்ராட் ஏஜென்சியோட கனெக்டடில் இருக்கணும். கூடவே வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள ஆத்தென்டிகேட்டிக்கான அந்த ஆத்தென்டிகேட்டிக் முறையில் அப்ராட் ஏஜென்சிக்கு நாம் யார் அப்படின்றத சொல்லி புரிய வைக்கணும். ஸோ அந்த மாதிரி புரிதலை கொண்டு போகிறதுக்கான தயக்கங்கள் அண்ட் நம்ம டிகிரியோட வேலிடேஷன் அப்படின்றது அப்ராட் கண்ட்ரீஸில் கொஞ்சம் குறைவாக இருக்குது. ஸோ அதை யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே சேர்ந்து அவங்க ப்ராப்பராக முறையெடுத்து இதெல்லாம் பண்ணாங்கன்னா நமக்கு இன்னும் அங்கேயும் போய் இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்த கோலாக நான் சொல்கிறது சக்ஸஸ்ஃபுல் டாக்குமெண்டேஷன். எது நீ செஞ்சாலும் சரி, சின்னதாக டாக்குமெண்ட், ஒரு கேஸ் பார்க்குறியா சின்னதாக டாக்குமெண்ட் பண்ணு, ஒரு விஷயம் பண்ணுறியா அதை கேஸ் ரிசர்ச் டாக்குமெண்ட்டாக நம்ம வந்து எழுதலாம். நமக்குன்னு படிக்கிற காலத்துலேயே ஒரு பிளாக் ஒன்று பண்ணுங்க. சித்தாலா இப்படிலாம் இருக்குது, சித்தாலா இந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருக்கோம், சின்ன பிளாக் எழுதுங்க. யூ ஆர் ஃப்ரீ டு டாக் இன் அவர் யூடியூப். எப்போனாலும் நீங்கள் விருப்பப்பட்டால் தாராளமாக சொல்லுங்கள். கண்டிப்பாக ஒரு ஜூம் செஷன் போட்டு நம்ம யூடியூப்பில் உங்களோட செஷனை ஒரு 10 minutes செஷனாக கண்டிப்பாக நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம வந்து வளர்த்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ பண்ணுறது ஒரு 10 ஜஸ்ட் ஒரு 5 ஸ்லைட் பேசினாலும் சரி, ஒரு 5 minutes பேசினாலும் தெளிவாக நம்ம விஷயத்த இங்கிலீஷில் ஆட்டோமேட்டிக்காக நம்ம சித்தால இருந்து நம்ம வெளியே வந்து இன்னும் டாக்குமெண்டேஷன். ஏன்னா நிறைய இப்போ ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு முறையில் டாக்குமெண்ட் பண்ணுவாங்க. ஜேர்னல் டாக்குமெண்டேஷன் இருக்குது, வீடியோ டாக்குமெண்டேஷன்ஸ் இருக்குது. இப்போ நம்ம பண்ணுறதுமே ஒரு இட்ஸ் கைண்ட் ஆஃப் அ வீடியோ டாக்குமெண்டேஷன். வாட் இஸ் த ஹவு டு பி ஜாயின், ஹவு டு கெட் அ குவாலிஃபைடு எஜுகேஷனல் கேரியர். ஸோ இந்த மாதிரிலாம் சொல்கிறோம்ல, இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ இது. இப்போ இது வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரீஸ்லேருந்து பார்க்குறவங்க கண்டிப்பாக இப்படி ஒரு எஜுகேஷன் இருக்கா அப்படின்னு தெரியும். ஸோ இதுதாங்க நம்ம பண்ணுறதுக்கான கடமை. ஸோ அதில் வந்து ஒரு சிலவங்க சார் அப்ளை ஃபார் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் சித்தான்னு கேட்டப்போ 71% கொடுத்துருந்தாங்க. பட் எத்தனை பேர் கிடச்சிது அப்படின்றது அடுத்தடுத்த கட்டங்களில் தான் தெரியும். ஸோ அந்த கேட்டகிரி வைஸு ஸோ நான் சொன்னேன் இல்லையா, இப்போ இந்த வந்து சார் இந்த மார்க்கில் நான் இருக்கிறேன், பட் எனக்கு வந்து அப்ராட் போகணும்னு தோணுது அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ இந்த மாதிரி நபர்கள்லாம் இன்ஸ்டாகிராம் பார்க்குறப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக அந்த 500க்கு மேலே இருக்கிறவங்க அப்படின்றவங்க மேக்ஸிமம் எனக்கு இங்கேயே போதும் சார்னு சொல்லியிருப்பாங்க. அந்த 400 to 450 ரேஞ்சில் இருக்கிறவங்க அதுவும் வேணும் இதுவும் வேணும் அப்ராடு வேணும்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மேக்ஸிமம் அப்ராட் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும் அப்படின்னா ஒரு ஆயுர்வேதா, ஹோமியோபதி இந்த மாதிரி ஒரு பிராண்டில் நம்ம போகிறது, அதை அப்படி முடிச்சுட்டு அந்த மாதிரி போகிறதுன்றது ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ன்றது ரொம்ப அதிகம். ஸோ இன்றைக்கி இந்த சர்வேயோட ரிசல்ட்ஸ்ன்றது கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸை வந்து தந்திருக்கும். அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நீங்கள் படித்து உள்ளே போய் எப்படி பண்ணணும் அப்படின்னா சின்ன ஆப்பர்ச்சுனிட்டி என்னால் முடிஞ்சதை நான் வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ டெஃபினட்டாக இந்த சர்வே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இதில் தான் விடுபட்டிருந்தேன், கண்டிப்பாக அதையும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு இன்னொரு டேட்டாவும் காட்டிடுறேன். ஸோ இந்த டேட்டா அனலிசிஸ் பண்ணப்பட்ட மெத்தட்ஸ் எல்லாமே உங்களுக்கு இந்த எக்ஸல் ஷீட்டில் வந்து நான் வந்து ப்ராப்பராக பண்ணியிருப்பேன். சரி, இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில விஷயம் எனக்கு சஜஷனாக கொடுத்துருக்கிறீங்க. எஜுகேஷன் லோன் பற்றி சொல்லுங்கள் சார். டெஃபினட்டாக எஜுகேஷன் லோன் பற்றி இன்னொரு 2 weeks கழித்து நாங்கள் இதை வந்து பிளான் பண்ணுறோம். வாட் இஸ் எஜுகேஷன் லோன், எந்தெந்த பேங்க்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படின்ற பிளானை கண்டிப்பாக நம்ம சேனலில் கண்டிப்பாக கொடுப்பேன். அது வந்து இப்போ கொடுக்க வேண்டாம், நம்ம ஸ்டேட் கவுன்சிலிங் ஸ்டார்ட் பண்ணும்போது மேபி அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த பிறகு நம்ம இமீடியட்டாக அதை வந்து சொல்லும்போது உங்களுக்கு டெசிஷன் எடுக்க யூஸ் ஆகும். இப்போ இந்த ACCCயோட இதை போட்டு குழப்பணும் அப்படின்னா டெஃபினட்டாக குழம்பும். ஸோ ACCCயோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் சொல்லியிருக்கிறேன். நீட் அபவுட் ரீஃபண்ட் பாலிசி சொல்லிட்டேன், அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. இவங்க சேனல் வந்து பெஸ்ட் இன் ஆயுஷ் ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட் இயர் சித்தா புக்ஸ் அப்லோட் பண்ண சொல்லியிருக்கீங்க, பண்ணிடலாம். அண்ட் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம் போடுங்க சார், கண்டிப்பாக போடுறேன், அது போட்டே தான் இருக்கிறேன். ஒவ்வொரு இயரும் ஸ்காலர்ஷிப் ஸ்கீம்ஸ் வந்து மாறும். வாட் கைண்ட் ஆஃப் கவர்மெண்ட் ஜாப்ஸ் அண்ட் ப்ரைவேட் ஜாப்ஸ் வந்து கிடைக்கும் சார், கண்டிப்பாக போடுறேன். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சித்தா ஆயுர்வேதா, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் சார். ஆங்கில மருத்துவத்தால் தீர்க்க முடியாத நோய் பட்டியல், அந்த நோய்களுக்கு இந்திய மருத்துவ முறைகள் உண்டா?
ஸோ அதை பற்றின ஒரு விஷயத்தை தீர்க்க முடியுமானா ஒரு வீடியோ போடுங்க. எஸ், ஷெட்யூல் ஜேன்னு சொல்லிட்டு ட்ரக் அண்ட் காஸ்மெட்டிக் ஆக்ட்ஸில் ஒரு லிஸ்ட்டே இருக்குது. அந்த 52 டிசீஸை க்யூர் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் கண்டிப்பாக நம்ம வந்து அடுத்தடுத்த கட்டங்களில் ஷேர் பண்ணுவோம். சரியா? ஸோ வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, இன்ஃபர்மேஷன்ஸ் வேணும்னா நம்ம சேனலில் கீப் ஆன் ஃபாலோ பண்ணிக்கங்க. வேறு ஏதாவது அப்டேட்னாலும் கண்டிப்பாக கமெண்ட்டில் கொடுங்க, கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச்.